வணக்கம் நேர்களே. உங்கள் தென்னை மரங்களில் சரியாக காய் பிடிக்கலையா, இல்லை பிஞ்சு நிற்க மாட்டேங்குது, குரம்பை கொட்டிகிட்டே இருக்குதா, இல்லை மரங்கிற சிறுத்து போகுதா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வேறு வழியாக மருந்து கட்டிகிட்ருக்குறோம். இதில் பாருங்கள், இந்த மரத்தில் ஒரு பாலையில் கூட ஒரு பிஞ்சு கூட இல்லை, எல்லாமே கொட்டி போச்சு, காஞ்ச மாதிரி. அந்த பக்கம் ஒரே ஒரு குரம்பை மட்டும் தான் நிற்கிது. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. நீங்களும் எவ்வளோ வழியில் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே உங்களுக்கு சரி வர இருந்திருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு வழியாக மருந்து கட்டுறது, இந்த வேறு வழியாக மருந்து கட்டுறது எப்படின்னு காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கட்டி விட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அந்த உடம்புல குளுக்கோஸ் நரம்பு வழியாக செலுத்துகிறோமில்ல, அதே சிஸ்டம் தான் மரத்துக்கும் அந்த நரம்பு வழியாக மரத்துக்கு செலுத்துகிறோம். அதுதான் வேர். அந்த வேர் வழியாக தான் நீங்கள் எல்லா மருந்துமே கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டுறது என்ன ஆகுதுன்னா, மரத்தில் இருக்கிற கள்ளிப்பூச்சி, மாவு பூச்சி, வண்டு தாக்குதல், குரம்பை கொட்டுறது, மரம் செருத்து போகிறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த காய் சூப்பையாக போகிறது, இது மாதிரி நிறையா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வு எதுன்னா இந்த மாதிரி வேறு வழியாக மருந்து கட்டுறது தான். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து வேறு எந்த வழியில் பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. மரத்தில் ஸ்ப்ரே அடிக்கிறதோ, இல்லை மரம் சுற்றி ஊற்றி விட்றதோ, இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% கூட உங்களுக்கு அது கெடுக்காது. ஏன்னா பாதி மண்ணிலேயே போயிடும், மண்ணுக்கே பாதி போயிடும். அதனால் அது மண் வளமும் சேர்ந்து கெட்டு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக எங்கேயுமே டேமேஜ் இல்லாமல் இன்னும் உண்டான மருந்து மரத்துக்கே செலுத்துறதுனால உங்களுக்கு மருந்தும் வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது அதோடைய ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா மரத்துக்கு உடனே ஏறிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும். மாவு பூச்சி ஆகட்டும், கள்ளிப்பூச்சி ஆகட்டும், இந்த வண்டு பிரச்சனை ஆகட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேட்கும். இது பாருங்கள், அடிமரம் அப்படியே செலுத்து போன மாதிரி இருக்குது. இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால தான் மரங்கள் வந்து வளர்ச்சி அடையலை. ரெண்டாவது அந்த காய் பிடிக்கிற தன்மையெல்லாம் நின்றுது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, மரத்தை வந்து ஊக்குவித்தல், இதுக்கு பேர். அதுக்கு உண்டான நம்ம டானிக்கோ இல்லை அதுக்குன்னு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது இந்த 3 வகையான மருந்து நாங்கள் இதில் போட்டு கட்டிகிட்டு இருக்கிறோம். கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வண்டு தாக்குதல், மாவு பூச்சி, கள்ளிப்பூச்சி, அப்புறம் இந்த குரம்பை கொட்டுறது, காய் சிறுத்து போகிறது, மரம் சிறுத்து போகிறது, இந்த மாதிரி எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு நல்லா இது ரிசல்ட் கேட்கும். இன்றைக்கி அதிக அளவில் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வழிகளில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக மருந்து காப்பாற்றிடலாம். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும், காய் பிடிக்காத மரமாக இருந்தாலும் காய் கொண்டு வந்துடலாம். இல்லை எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கிடும். இதுதான் ஒரு சிறந்த வழி. இங்கேயும் இல்லைங்க, நாங்கள் தமிழ்நாடு முழுசும் எல்லா ஏரியாவிலையும் போய் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை இதில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஏரியாவினாலும் செஞ்சு கொடுத்துருவோம். இதுதான் ஒரு சிறந்த வழி. பாருங்கள் எப்படி கட்டுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல வேரை எடுத்து பார்த்து கட்டி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே இழுத்துச்சுனாவே எல்லாம் உங்களுக்கு அந்த மரம் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு நீங்கிடும். பாருங்கள் மக்களே, இதுதான் நீங்கள் ஒரு தென்னை மரத்துக்கு உண்டான சிறந்த வழி. வேறு எவ்வளோ வழிகள் செஞ்சுருப்பீங்க. இந்த வழி தான் இன்றைக்கி 100% மக்கள் இது பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு உடனடியாக நம்மளுக்கு வந்து மரத்தில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வழி செஞ்சுட்ருக்குறாங்க. பாருங்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.